இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் இன் தி டெசர்ட் அப்படின்ற புத்தம் புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டெசர்ட் லவ் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ருத்ரன் கயாவோட பேரை தான் காட்டுவாங்க. ருத்ரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் பிளெயின் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவானா. உடனே கயா பொண்ணு கேட்கும், பிளெயின் நூடுல்ஸ் எனக்கு பத்தாதேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாப் ஓனர்கிட்ட சொல்லும், எனக்கு வந்து இந்த கடையில பெஸ்ட் நூடுல்ஸ் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்களும் சரிம்மா சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ருத்ரன் வந்து மேப் பார்த்துட்டு இருப்பானா. என்னடா பாக்குற, என்கிட்ட குர்றா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குமா. இப்போ பார்த்தா மட்டும் உனக்கு என்ன புரியவா போகுது, திருப்பி குர்ரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏண்டி உன்னோட ஊருக்கான மேப்பை கூட உனக்கு பார்க்க தெரியல, நீனா என்ன இளவரசி அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே இந்த கயா பொண்ணு சொல்லும், நான் என்னடா பண்றது, என்னை ரூம்குள்ளேயே வச்சு வச்சு வளர்த்துட்டாங்க, அதனால எனக்கு வெளி உலகமே தெரியல, நான் அப்பாவிடா அப்படின்ற மாதிரி சொல்லுமா. நீ அப்பாவியா, வெளியில சொல்லாதடி, அப்புறம் எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்களா. உடனே கயா இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே வாயில இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த ருத்ரன் பார்த்துட்டு சொல்லுவான், பாரு பாரு கொஞ்சமாவது இளவரசி மாதிரி நடந்துக்கிறியா இல்லையா, அப்படியே முழுங்குற, உன்னை யாராவது பார்த்தா இளவரசி நம்புவாங்களாடி, என்னை எது ஏமாத்தி கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இல்ல இல்ல உனையனா நான் ஏமாத்தனா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஒருவேளை டைம் இழுத்தடிக்கிறதுக்காக என்னை இந்த மாதிரி கூட்டிட்டு போனேன்னு தெரிஞ்சு மொழி நீ செத்த அப்படின்ற மாதிரி மிரட்டமானா. இனி அப்படின்னா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. என்ன பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து வச்சு மிரட்டுவானா. இதெல்லாம் பக்கத்துல இருக்க கேங் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பக்கத்து கேங்ல இருக்கவனா வந்து பேசுவாங்க, நீ எங்கள ஒருத்தன் தான் போல அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அவன் வந்து பாப்பானா, ஆமா நானும் உங்கள ஒருத்தன் தான், நானும் வந்து கொள்ளையடிச்சுட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்படியாப்பா, நாங்க வந்து ரொம்ப நாளா வந்து இங்க சுத்திட்டு இருக்கோம், தண்ணி சரி காசும் சரி உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணாம், இத பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட விட்டு, ரொம்ப நாளா பொண்ணுங்களே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே கயா பொண்ணு கேட்டேன், என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குமா. அதுவா ஒண்ணு இல்ல, நீ வேணுமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவானா தனியா ஒதுங்கி போய் நினைக்குவானா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணிடும், அடிச்சு போடுமா, அடிச்சிட்டு இருக்கோம், என்ன ரொம்ப கோவப்படுற பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அவங்க கிட்ட வருவாங்களாம். கிட்ட வரும்போது இந்த பிள்ளை என்ன பண்ணுமா ரொம்ப திட்டிட்டு, ருத்ரா வெக்கம் கெட்டவனே, மானம் கெட்டவனே, இதே இல்லாதவனே, உன்னைய நம்பி வந்தேன் பாடுறா, என்னை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். உடனே அவங்க கேட்பாங்க, என்ன பேர் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ருத்ரான்னு சொன்னேன், இப்ப என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குமானு. அவனே அவங்க கேட்பாங்க, எங்க சார் நீங்க தான் பாலிமனத்தோட லீடர் ருத்ராவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. பாஸ் தெரியாம பண்ணிட்டோம் பாஸ், எங்களை மன்னிச்சிருங்க பாஸ், உங்க ஆளுன்னு தெரிஞ்சா நாங்க தலையிட்டு இருக்கவே மாட்டோம், நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சா பொழிச்சு அங்க இருந்து போயிருவாங்க. இவனும் போ அப்படின்ற மாதிரி கை கட்டிட்டு இருப்பானா. உடனே அவங்க போன பிறகு இந்த பிள்ளை திட்டும், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு, என்னை பத்திரமா பாத்துக்கோன்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கன்னா. நான் வந்துட்டு அப்படி சொன்னேன் அப்படின்னு உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு, அப்ப நீ ப்ராமிஸ்னா பண்ண, ஒரு கொள்ளக்காரனோட ப்ராமிஸ போய் நம்பரை பத்தியா நீனு அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பாங்களா. உடனே சொல்லுவான், இங்க பாரு ஒழுங்கா நடந்துக்க பாரு, இனி ஏமாத்தானு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு மேலேயே மோசமா நடக்கும், இது உனக்கு ஒரு வார்னிங் தான் அப்படின்ற மாதிரி ருத்ரன் சொல்லுவான். சொல்லிட்டு இருந்தா அங்கதான் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போவானா. இந்த பிள்ளையும் தூக்கம் பாரு, மனசாட்சி இல்லாதவன், நீ எவ்வளவு தூக்கம் விடுற அப்படின்னு தூக்கிட்டு இருக்குமா. பக்கத்துல பார்க்க ஒரு பெட்டி இருக்கும், சேச்சு இவ்வளவு வெயிட்டு நம்மளால தூக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு அந்த பெட்டி அங்கேயே விட்டுட்டு கிளம்பி இந்த பின்னாடியே போயிட்டு இருக்கும். அடுத்து எங்க காட்டுறாங்க அப்படின்னா பைசா இளவரசியை தான் காட்டுறாங்க. யுன்பேல தான் அவங்க இருப்பாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு மரத்துக்கு நின்று ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குவாச்சி வந்து கண்ணு முடிச்சிருப்பான் போல இருக்கு. அங்க வருவான், என்னாச்சு நீ கிளம்பி போலியா, அவனுக்கு தான் லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே பைசா இளவரசி சொல்லுவாங்க, நீ தானே சொன்ன உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதான் பத்திரமா பாத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ போக தான் போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே பைசா இளவரசி வந்து இவனை ஹக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இல்ல இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணதே உனக்காக தான், உன்கிட்ட ப்ராப்பரா ஒரு குட் பை சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ இவ்வளவு தூரமா கஷ்டப்பட்டு என்னை பாதுகாப்பா கொண்டு வந்து போயிட்டில, அதுக்கு ரொம்ப நன்றி, நீ நானும் இனிமேல் மீட் பண்ணிக்க வேணாம், நீ பத்திரமா சேஃபா இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்களாம். இல்ல போகாத அப்படின்ற மாதிரி குவாசி வந்து தடுத்து நிறுத்தி பைசா இளவரசியை கிஸ் பண்ணுவாங்க. குவாசியை தள்ளி விட்டுட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அங்க இருந்து போக பார்ப்பாங்களா. நான் தான் சொல்றேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஏன் போறேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பானா. இல்ல
உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்னோட பிரச்சனை வந்து ரொம்ப பெருசு, அதுன்னு உன்னால தாங்கிக்க முடியாது, நீ விட நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல நான் டீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வருவானா. இவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளி போக மாட்டாங்க, அப்படியே நின்று இருப்பாங்க. இவன் கிட்ட வந்து என்ன பண்ணுவானா கிஸ் பண்ணுவான். இவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைசால ஒரு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் நீ கனவா நினைச்சு மறந்துரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கலாம், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இப்படி பேசுற, என்னால இதெல்லாம் கனவா நினைச்சு நான் மறக்க முடியாது, நானும் நீ சந்திச்சது விதின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னால அதை மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி குவாச்சி சொல்லுவான். அப்புறம் நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ மறக்கவே இல்லை, இங்க பாரு அந்த துணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி கொடுப்பான். நீயும் உன்னோட ப்ராமிஸ மீறாத, என்னை மீட் பண்ணுவேன்னு சொன்னீல, கல்யாணத்துக்கு அப்புறமும் மீட் பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க கிளம்புவாங்களாம். அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இவனுக்கு என்னன்னா அந்த பாய்சன் இருக்குன்னு அட்டாக் ஆயிருக்கும்ல, அதனால பிளட் வாமிட் எடுத்து மயங்கி விழுந்துருவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு குவாச்சி கண்ணு முழிச்சு பார்ப்பான். ரூம்ல தான் படுத்திருப்பான். பக்கத்துல வந்து ஷாச்சு இருப்பானா. என்னாச்சு சார் எழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கடா அவ போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேடம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, இதோ மருந்து வந்து கொடுத்தா அப்படி கொடுத்தா உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் போனாங்க, போறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரும் ஃப்ளூட்டும் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பான். இந்த ஃப்ளூட் வந்து அவங்க கூடயே இருந்த ஃப்ளூட்டை வந்து கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. பிளஸ் லெட்டர்ல என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நம்மளால சேர முடியாது, அடுத்த ஜென்மத்துல வேணா நம்ம சேரலாம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அரண்மனையில சத்தம் எழுப்புவாங்களா, எல்லாரும் உள்ள வர்றதுக்கு அந்த சத்தம் கேட்கும். உடனே வந்து அவன் இங்க பார்த்துட்டு இருப்பான். இங்க அரண்மனைக்குள்ளதான் கட்டுவாங்க. சவுண்ட் இருக்கும். வெளியில வந்துதான் லியானும் சரி அந்த மெய்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, நம்ம இளவரசியை மட்டும் காணோம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து இளவரசி வருவாங்க. வந்துட்டு என்னப்பா ரெடி ஆயிடுச்சா நான் கேட்டது அப்படின்ற மாதிரி லியான்ட்டு கேட்பாங்க. நீங்க சொன்ன ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு மேடம், நீங்க போய் வேணா சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து மெய்டு சொல்லும், எங்க மேடம் நம்ம வந்து தனியா போறோம், நம்ம கிட்ட எந்த கிஃப்ட்டுமே இல்லையே, எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமால நீ சொல்லவும் தான் ஞாபகம் வருது, கிஃப்ட்னு வேற உனக்கு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப லியாண்டர் கேட்பாங்க, உன்ட்டு ஏதாவது பவுச் இருக்காடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இருக்கு ஆனா காசு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பரவாயில்ல கூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவுச் வாங்குவாங்க. கீழே மணல் இருக்குமா, அதை எடுத்து அந்த பவுச்ல போடுவாங்க. இதை பார்த்துட்டு அந்த மெய்ட் பொண்ணு கேட்கும், எதுக்கு மேடம் மடல்லாம் அள்ளி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குமா. உனக்கு போக போக புரியும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க. அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள போவாங்களா. போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க, குவாச்சி எது வரானா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அவனை காணானோடனே இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பாதி தூரம் போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் குவாச்சி என்ன பண்ணுவானா குதிரையில வேகமா தேடி அங்க வந்துட்டு இருப்பான். இவங்க பாதி தூரத்துக்கு மேல உள்ள போயிடுவாங்க. உள்ள போகும்போது அவன் வந்து கூப்பிடுவான், உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. லியான் போய் என்னன்ற மாதிரி பார்த்து வாங்குவானா. என்ன கொடுத்து விடுவாங்க அப்படின்னா அந்த புக்கு, இவங்கள்ட்ட இருந்து ஹெர்பாலியோட புக்கு வந்து வாங்கியிருந்தானே, அந்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். அதை கொண்டு வந்து லியான் கொடுப்பான். இந்தாங்க மேடம் புக்கை வந்து அவரே திருப்பி கொடுத்துட்டாரு உங்ககிட்டயே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் வேற என்ன கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் ஒன்று சொல்ல சொன்னாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவான். இவங்களும் அமைதியா இருப்பாங்களா. அவன் என்ன பண்ணுவான்னா குவாஷி வந்து இவங்க போறது அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நல்லா உள்ள போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவனுக்கு பிளட் வாமிட்டே வந்துடும். ஏன்னா ஏற்கனவே பாய்சன் அட்டாக் வேற இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான. ஆனா பிளட் வாமிட் எடுத்துருவா. இது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இங்க உள்ள அரண்மனையை தான் காட்டுவாங்க. அரண்மனையில வந்து எல்லா நாட்டோட இளவரசிகளும் வந்திருக்காங்களா. வெளியில லைனா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க என்னென்ன கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்களோ அது எல்லாமே அழகா இருக்கும். அப்ப எனக்கு வந்து சொல்லுவாரு, ராஜா வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, அந்த ஆர்டர் விசா தான் இளவரசி வந்து வர சொல்லியிருக்காரு, யாரு பேரை கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் தான் உள்ள வரணும், மத்தவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ராஜா எந்த வரிசையில் ஆர்டர் போட்டிருப்பானா, யார் யார் நிறைய கிஃப்ட் கொடுத்திருப்பாங்களோ அந்த வரிசையில வந்து ஆர்டர் கொடுத்திருப்பாரு. அந்த வரிசையில லைனா ஒவ்வொரு இளவரசிகளா உள்ள போயிட்டே இருப்பாங்க. அப்படி உள்ள போயிட்டே இருக்கும்போது கடைசியில வந்து 2 பேர் மட்டும் இருப்பாங்க.
யார் அப்படின்னா ஒருத்தவங்க பேர் ஜியா, இன்னொருத்தவங்க பேர் மாயா. அவங்க 2 பேரும் மட்டும் நின்றுட்டு இருப்பாங்களாம். அப்ப எனக்கு வந்து சொல்லுவாரு, ஜியா பொண்ணு ராஜா உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜியா பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள போவாங்க. அவங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப தன்மையா நடந்து உள்ள போவாரு. ராஜாவுக்கு பார்த்தோன்னே ஜியா பொண்ணை பிடிச்சிரும். உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஜேடு கப்பை வந்து கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 ஜேடு கப்பை காட்டும். வேற என்னமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிக்சர் அங்கன இருக்கும். இது என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி ராஜா சொல்வார். அந்த பொண்ணு ஓபன் பண்ணி காட்டும். இது என்ன இந்த போஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா ராஜா நான் சொன்ன திட்ட மாட்டேன்னீங்கன்னா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அது உனக்கு காலையில ஒரு கனவு வந்துச்சு ராஜா. அதுல வந்து நீங்க பாலைவனத்தை பூரா வந்து கைப்பற்ற மாதிரி கைப்பற்றி வீரமா திரும்பி நிக்கிற மாதிரி பார்த்தேன். அதை நான் தூரத்துல இருந்தா பார்த்தனால உங்க முகம் சரியா தெரியல. அதை பெயிண்டர்கிட்ட சொல்லி பெயிண்ட் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஆமா மகாராஜா, இதை வந்து நீங்க ஜெயிக்கும் போது உங்கள்ட்ட கொடுக்கலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா நீ வந்ததுல இருந்து ரொம்ப தன்மையா பேசிட்டு இருக்க, நீ ஒரு இளவரசி மாதிரி நடந்துக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல என்னோட நாட்டுல அது மட்டும்தான் நான் இளவரசி. இப்ப நான் இங்கதான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு சேவை பண்ணதான் வந்திருக்கேன். நீங்களே எனக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அதுவும் நல்லதுக்கு தான், நீ போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜியா இளவரசி அங்க இருந்து அனுப்பி வச்சிருவாரு. அடுத்து எனச்சு கிட்ட கேட்பாரு, அவ்வளவுதானா ஆளுக அப்படின்ற மாதிரி கேட்பாரா. இன்னும் ஒரு பொண்ணு மட்டும் இருக்குமா ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அவங்களையும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து வெளியில யாரு இருப்பானா அந்த மாயா பொண்ணு மட்டும் இருக்கும். அந்த மாயா பொண்ணு உங்களை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு உள்ள போகும். என்ன சொல்ல போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புவாரா. அப்பதான் வந்து நம்ம பைசா இளவரசி இல்லையான்னு மேடு 3 பேர் ஓடி வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா ரொம்ப லேட்டா வந்திருக்குமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனச்சு பாப்பாரு, இவங்களோட ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கும், இவங்கள்ட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நீ எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா என்னம்மா கிளம்பி போமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க, நாங்க என்னாச்சில இருந்து வந்திருக்கோம், இங்க இருந்து 1000 மைல் தொலைவுல இருக்கு, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ராஜா 100 வருஷமா எங்க எனச்சில இருந்து யாரையுமே கூப்பிடல, இந்த வருஷம் தான் கூப்பிட்டு இருக்காங்க, இது எங்களுக்கு பாக்கியமா நினைக்கிறோம், நாங்க ராஜா பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாரு, நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்லம்மா, ஆனா ராஜா வந்து எப்போதும் நிறுத்துங்க சொல்லிட்டாரு, இப்ப நான் போய் சொல்லி என்னமா ஆக போகுது, ஒன்னும் ஆக போறது இல்ல, நீ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ராஜாவுக்கு வந்து கெட்டதுதாம நல்லது நடக்காது, இங்க பிரச்சனை பண்ணாம போமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து மிரட்ட ஆரம்பிக்கும். நீங்க மட்டும் இப்ப என்ன உள்ளடா அப்படின்னா சூசைட் பண்ணிக்க அப்படின்னு கழுத்தை எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கோமா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஆமா நீங்க வந்து இப்ப உள்ள விடுங்க, உள்ள விடல அப்படின்னா நான் வந்து இங்க இருந்து ராஜாவோட பேரை சொல்லி கூப்பிடுறேன், ராஜா என்னோட வயசையாவது கேட்கட்டும், எதுக்காவது அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா இப்படி பண்ற, அதெல்லாம் ராஜா அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லனா, அப்ப நான் ராஜாக்கு இருக்கிறது பிரச்சனைன்னு தானே சொல்றீங்க, அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் பேசாம சாகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்குமா. ஐயோ பேசாம இருமா, நான் வேணா போய் ராஜா கிட்ட சொல்றேன், அவரு பார்க்க விருப்பம் இருந்தா நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவங்களும் நன்றி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே எனக்கு போன திரும்பி பார்ப்பாரு, இந்த பிள்ளை கழுத்துல வந்து கத்தி அழுத்தாம வச்சுட்டே இருக்குமா. உடனே உள்ள போவாரு. உள்ள போனா அப்பதான் ராஜா வந்து இந்த மாயா பொண்ணுகிட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் அவங்களை அனுப்புவாங்களாம். அவ்வளவுதான் கோட்டை முடிச்சிடலாமாப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே என்னாச்சு வேகமா ஓடிந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னாச்சில இருந்து இளவரசி வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா என்னாச்சில இருந்து இளவரசி வந்திருக்காங்களா, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னாச்சு அப்படின்றது யுன்பேயோட 1000 மைல் தொலைவு இருக்கிற ஒரு ஊரு. அப்ப அங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இவனு சொல்லுவான், பைசா இளவரசி உள்ளவாங்க, ராஜா வர சொல்றாரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்களா. உடனே அவங்க உள்ள வருவாங்க. பாக்குறதுக்கு பைசா இளவரசி ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க, மேக்கப்லாம் இல்லாம சிம்பிளான ட்ரெஸ் தான் இருப்பாங்களா. வருவாங்க. ஏன்னாம்மா ரொம்ப தூரம் கழிச்சு இங்க வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன், கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா மகாராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி என்ன கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது லியானா அந்த புக்கையும் மணலையும் கொடுப்பாங்க. அது மகாராஜா வாங்கி பார்த்துட்டு என்ன மணல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இது இங்க என்னாச்சியோட மண்ணு, நாங்க இருந்து கிளம்பி வரும்போது எடுத்துட்டு வந்தேன், இது மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எங்க நாடு உங்க கட்டுப்பாடு கீழே இருக்குன்னு சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா வேற எந்த கிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நாங்க வர
வழியில என்னை கூட்டிட்டு வந்த ஆட்களையும் சரி, என்னோட செல்வங்களையும் சரி கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டாங்க. அதனால எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. நீ அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்க, அது எதுக்காக? கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக வந்திருக்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா மகாராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்னம்மா பண்றது, ஒருவேளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணலைன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் நினைச்சுக்கவேன், அதுக்காக நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். எங்க நாடு எப்பயும் உங்களுக்கு கீழே தான் இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவர் கேட்பாரு, நீயே சொல்ற, ரொம்ப தூரத்துல இருந்து இங்க இருக்கேன்னு சொல்றேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன், உன்னை சும்மா அனுப்ப எனக்கு மனசு வரல, பேசாம உன்னை பண்ணலாம், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, வேற யாருக்காவது உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே இந்த பைசா இளவரசி சொல்லுவாங்க, உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி மகாராஜா, ஆனா வேணாம், ஏன்னா நான் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு முடிவெடுத்து தான் வந்தேன், நான் கல்யாணம் பண்ண உங்களதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்படி இல்லைன்னா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு, நான் லைஃப் லாங் சிங்கிளா இருப்பேன்னு தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியாமா, நீ ஏமா அப்படி பேசுற, நீ பேசுற பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு, உனக்கு நாங்க என்னால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணலன்னு தனியா இருப்பேன்னு சொல்றேன், ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல என்னை வந்து விட்டுட்டு ஏமா அப்படின்ற மாதிரி உங்க ராஜா பேசிட்டு இருப்பாரு. உடனே பைசா இளவரசி சொல்லுவாங்க, என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னம்மா கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாராம். டான்ஸ் ஆடுவேன் மகாராஜா, நான் நல்லா சூப்பரா, நான் பல வருஷமா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. என்னம்மா நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா, எங்க யுன்பேல இல்லாத டான்சர்ஸா அவங்க அவ்வளவு சூப்பரா ஆடுவாங்கம்மா, நீ சொல்றது தண்ணிக்குள்ள இருக்க மீனுக்கு நீந்த சொல்லி தர மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே பைசா இளவரசி சொல்லுவாங்க, நான் ஆடுற டான்ஸ் வந்து அவ்வளவு சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க மகாராஜா, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே மகாராஜாவும் என்ன பண்ணிடுவாங்க, சரி நீ நாங்களும் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பைசா இளவரசி ஆட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா தான் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மியூசிக் ரைஸ் பண்ணுவாங்களா, மியூசிக் ரைஸ் பண்ண இவங்க சுத்தி டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேல இருக்கிறது வந்து எரிய ஆரம்பிக்கும், எரிஞ்சு என்ன ஆகும்னா புது ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க சுத்தி ஆடுறது சூரிய வெளிச்சத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெருப்புல இருந்து ஒரு பொண்ணு உருவாகிற மாதிரி இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் சுத்தி இருக்கவங்கன்னா அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க, அதை நினைச்சு எல்லாருமே வந்து அதிசயமா பார்த்துட்டு இருப்பாங்க. ராஜாவும் ஷாக்கா பார்ப்பாங்க, அவ்வளோ சூப்பரா அழகா மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே கம்ப்ளீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிரும், ட்ரெஸ் சேஞ்ச் ஆன பிறகு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே ஸ்லோ மோஷன்ல ராஜா கிட்ட வரைக்கும் வருவாங்க. இப்ப பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா அழகா இளவரசி மாதிரி இருப்பாங்க. ராஜா ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டா இருந்தா சொல்லணும், அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. ராஜா கிட்ட வந்து செடியூஸ் பண்ற மாதிரி பார்த்துட்டு திரும்பி போய் டான்ஸ் ஆடிட்டு கட்ஸா டான்ஸை வந்து முடிப்பாங்க. இது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. ராஜா வந்து கைத்தட்டிடுவாரு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராஜா கேட்பாரு, பரவாயில்லையே நல்லா டான்ஸ் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அம்மா உன் ட்ரெஸ்ல யூஸ் பண்ணியிருந்தது வந்து ஃபிளின் பவுடர் தானே அப்படின்ற மாதிரி ராஜா கேட்பாரு. உடனே பைசா இளவரசியும், நீங்க ரொம்ப அறிவாளி மகாராஜா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நீயும் கொஞ்சம் அறிவாளியா தான் இருப்ப போல இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணிருக்க. ஆமா, இப்ப நீ டான்ஸோட பேரு ஃபீனிக்ஸோட நிர்வாணா டான்ஸ் தானே, நெருப்புல இருந்து எப்படி ஃபீனிக்ஸ் பேர உருவாகுதுன்றது தானே டான்ஸா பண்ணி காட்டின அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா மகாராஜா, பரவாயில்ல மகாராஜா, நீங்க வந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா நார்மலா பேசிட்டு இருப்பாங்களா. இதை வந்து ஸ்டே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.